வணக்கம் வணக்கம். புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களை ஏடுபட்டு வெளுத்தார்களே, காலைக்கால் சற்று மாலைப்படுத்தும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்தில் வந்தவர்களே பற்றி ஆரம்பிச்சிருக்கேன். நாடகத்துக்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்கள் அவங்களுக்கு போடா வளர நாட பயல அதே உடன் பேசாரா சீனியர் சீனியர் நட்டு நன்னி சீனியர் எங்கே உட்கார்ற? நான் கேட்கிறேன், எங்கே உட்கார்ற? இசைக்கலைஞர் இசைக்கலைஞர் தானே. இசைக்கலைஞர் நீ ஓரத்திலான உட்கார்ந்து இருக்கிற, நான் இங்க நிக்கிறேன். எல்லாத்துக்கும் பேசுறேன். அதுதான் முதல்ல நிப்பாட்டுப்பா. முதல்ல சபையை வணக்கம் சொல்றாங்க. நல்லா இருப்பேன். ஐயோ கடவுளே, உங்க அத்தனை பேருக்கு எனது சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, அப்படி வெளியே வந்தாச்சு. அருமையான கூட்டம், முடிவெட்டத்துல அருமையான கூட்டம். இந்த நாடகம் நல்லா இருக்குது கெட்டு போல யாரு கையில இருக்கு தெரியுமா? உங்க கையிலயோ, என் மச்சான் கையிலயோ, இல்ல ஆண்டோட வாசிக்கிற மச்சான் கையிலயோ, நாட போற மாமன் கையிலேயே கிடையாது. இல்ல என் கையிலேயோ கிடையாது. இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு கெட்டு போறது உள்ள இருக்க நடிகர்கள் அவங்க கையிலேயும் கிடையாது. இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு கெட்டு போறது மைத்தட்டுக்காரு மனசு வைக்கணும். அவர் மனசு வச்சாத்தே இந்த நாடகம் நாடகமா இருக்கும். ஒளிபெருக்கி நல்லா அமையலையாக்க அவ்வளவுதான் தங்குதான். இல்லப்பா, நான் பொதுவான கருத்தா சொல்ல வரேன். எதையுமே மேடையில நான் இருக்கிறத நடக்கிறத அதை மட்டும்தான் சொல்லுவேன். ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் ஒளிபெருக்கிதான். எனக்கு அருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த 2 மைக்கு தொடவே வேணாம், வெளியில வர அப்படியே இருக்குங்க. ஓ அப்படி கிடையாதுப்பா, உங்களுக்கு சரியில்லைன்னா வச்சுக்கன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்குல்ல? குழந்தையா? அப்ப நம்ம குழந்தை தானே. ஆமா, அதனால நல்லா வச்சிருங்க வச்சேன். சரிங்களா? ஆமா, அதனால அருமையான நாடகம், சிறப்பானவர்கள், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களே இன்னைக்கு நம்ம கிராமத்துல அருமையான நடிகர்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நாடகம் போட்டாச்சு. இந்த நாடகம் எப்படியாப்பட்ட நடிகர்கள் போட்டாலும் அந்த நடிகர் பூரா அவங்க திறமையில வந்து வெளியில சரியானதுக்கு காட்டணும் அப்படின்னா அது நான் மனசு வைக்கணும். சொல்றீங்க? ஆமா, ஒரு நாடகத்துக்கு கதாநாயகன் யாரியா? யாரு கதாநாயகன்? இந்த நாடகத்துல இன்னைக்கு வள்ளித்திருமண நாடகத்துல கதாநாயகன் முருகன். நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன் தானே. ஆனா முதல் கதாநாயகன் யாரு? யாரு அப்படின்னு நான் மனப்புறம் ஏத்துக்கல. நான் வெளியில வந்தாத்தே மத்தது எல்லாமே நடக்கும். அப்படி இல்லாம நானுமே ராஜா. நீ சொல்றத நீ இல்லைன்னா தமிழ்நாடு இல்லடா. தமிழ்நாடு இல்லையா? நீ நாடிகடா. கொலையாச்சிருவானே. உங்க வயசு உங்களோட என்கிட்ட வந்தா நான் காத்துப்படி போதுங்க. சரவணா வந்துருங்க ஐயா. நம்மளும் எத்தனையோ சரவணா மனசாட்சி சொல்லுவேன். நம்மளும் எத்தனையோ ஊர்களுக்கு நாடகத்துக்கு போறோம். என்ன நாடகத்துக்கு போனா ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் பாக்குறோம். ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்களா கூடி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் பூரா பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, இந்த சைடுல அப்படி இருப்பாங்க. பெண்கள் வந்து முன்னாடி இப்படி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி ஒரு சில பகுதியில் இருப்பாங்க. ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாமே கலந்து ஒன்னா உட்கார்ந்து. ஏன் கலக்குறாங்க? ஏன் என்ன காரணம்? கலக்கலைன்னா ராவா போய். அதே நீ அந்த கலக்கலை சொன்னா நான் கூட்டத்தை சொல்லிக்கிறேன் நாட பயில. சில ஊர்களை பாத்தீங்கன்னா இங்க ஒரு கம்பை கட்டி அங்க ஒரு கம்பை எடுத்து இடையில கயிறுகளை கட்டி ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரித்து உட்கார வச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்பிக்கை இல்லாம.
ஆனா இன்னைக்கு நம்ம ஊர் கிராமத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாம் அருமையான கூட்டம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இவ்வளவு சீரியல் போட்டு இவ்வளவு அழகா மைச்சட்டு போட்டு ஒரு போக்கஸ் லைட் கட்டி இந்த மக்கள் பாக்குறது மாதிரி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கான். முகத்தை பாரு பூரா இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்க இந்த ரெண்டு லைட் அங்கிட்டு திருப்பி விடு, செருப்புங்கிறேன். ஏமா அவங்கள பார்க்காம நம்ம தொழில் பண்ணி என்ன புண்ணியா? அவங்க பாக்குறாங்களா சிரிக்கிறாங்களா சிரிக்கலையா எதுவுமே எங்க இருக்கிறதா தெரியல, அங்க பூரா ஒண்ணுமே தெரியலடா, கண்ணாடி போட்டுருவோம். அதனால வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? சில பேர் தெரியுமா, பப்பன் கேட்பேன், நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவான், நல்லா செய்வான். நல்லா செய்வானா? அருமையா செய்வான்டா. நீ என் சொந்த மச்சுனன். ஆமா ஆமா. சில பேர் தெரியுமா, டான்ஸ் கேரப்பட நல்ல வழியா கூட்டியா இருக்காங்க. ஜாலி இல்லையே, என்ன ஜாலி என்ன ஜாலி? என்னடா உனக்கு எதுக்குடா ஜாலி? அதுல ஒரு மகிழ்ச்சி. அப்படியா? ஆனா வந்திருக்க சாதாரண பிள்ளை இல்ல, சும்மா தக்காளி பழம் மாதிரி பப்பாளி பழம் மாதிரி பல. எனக்கு போனதா உனக்கு போனதா டான்ஸ்? ரெண்டு பேரும் ஏலம் போடுறீங்களா? இன்னைக்கு தாண்டா ஆல்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் போட்டு. ஆமா மைட்ட புடுங்க பாட்டுப்பா நீனு. இன்னைக்கு தாண்டா பப்புனு கேட்ட டான்ஸ். நான் கேக்குறேன், இல்ல எப்படியாப்பட்ட பிள்ளைய போட்டாலும் என்ன பண்ண பாரு? உன் தலையெழுத்து இந்த சொத்ததோல் அடிக்கணும்னு உங்க அப்பன் கோமன் அவர்த்த நேரம், எங்க அப்பன் டவுசரவத்த நேரம், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய போட்டு அமுக்கணும்னு. காலையில கை நிறைய சம்பளம், யாருக்கு கிடைக்கும் நல்ல வயிறான சாப்பாடு? எங்க அக்கா சாணி அக்கா வீட்டுல அருமையான சாப்பாடு ஒரு பை நிறைய கட்டியாந்து போட்டுருக்கு. அம்மா அப்படி அருமையான சாப்பாடு, காலையில கை நிறைய முடிகட்டத்துல அருமையான சாப்பாடு. இப்படி நடந்து போனா எங்க ஊருக்கு இப்படியே பொடி நடையா போயிருக்கேன். அப்படியாப்பட்ட ஊருக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னா டான்ஸ் யாருக்கியா பப்பு எனக்கு தாயா? நீ என்னத்தனே விடிய விடிய போட்டு ரப்பு ரப்புன்னு அடித்தாங்க ஒரு தலையெழுத்து இதுதான். ஆனா நீங்க 3 பேராவது பரவாயில்லையா? பாவம் தாளக்கார நல்ல தாளக்கார. அதெல்லாம் எந்த அதெல்லாம் அவர் என்னையுமே நான் குறைய சொல்ல மாட்டேன். நல்ல மனுஷன், மாமியனுங்கிற மரியாதை ரொம்ப வச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம், இவர் மட்டும் இல்ல, எந்த தாளக்காரா இருந்தாலும் நடிகர் முகத்தை என்னைக்காவது பார்த்திருக்காங்களா? இப்படி திரும்பினாத்தான் அவர் முகத்தை பார்க்க முடியும். அவர் வாங்கி வந்த வரத்தை பாத்தியா? வர்ற நடிகர்களை பூரா குண்டிய பாத்துக்கிட்டே தாளம் சப்பு 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 போடுற மாப்பிள அப்படி சொல்லாங்க. நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்களே என் தம்பி அளவு எடுத்துருவேன் பின்னால. அதனால அப்படியாப்பட்ட இன்னைக்கு அருமையான பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை வந்து நம்ம ஊர் மேடையில காலத்துக்கு வாச்சா போதும். மழை மஜிலோட பெய்யாதுரா. அழகு கோயில் போறான். சரி, பெருமாளை எப்படி கும்பிடுவோம்? கோயிந்தாண்டே சொல்லி கும்பிடுறான். அதே மாதிரி இன்னைக்கு வள்ளி, வள்ளினா வள்ளியா அதே அப்பா அம்மன் சிலையிலே கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா நாரதர். நாரதர்லாம் நல்லா பாடக்கூடிய ஆளு. அம்மா சில பேர் பாத்தீங்கன்னா என்ன நாரதரை பார்த்தோன்னா வேற என்ன சில பேர் என்ன பார்க்க முருகனை பார்க்க நோக்கத்தில் நோக்கத்தில் இந்த இடத்துல வந்தாலும் கூட பூக்கோந்தரை மட்டும் நாடமாக வரப்படாது. அதை முடி எல்லாரும் முகத்தையும் மாறுவது தரணா அப்படியே மகாலட்சுமி மாதிரி திருச்சவங்க சீதவுமே உட்கார்ந்துருக்காங்க. ஆமா சிரிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற முகத்தை, இப்படி சிரிப்பு முகமா இருக்கிற முகத்தை ஒரு 3 மணிக்கு பாருங்க, அப்படியே தொங்கிருந்த அம்புட்டுக்கு. என்னத்தவே நீ மடா திடீர்னு போட்டு ஆட்டி சரி இந்த பக்கம் அப்படியே குட்டிக்கட்டு அடிச்சு எம்படுத்தே ஆடினாலும் சரி சரி அம்படுக்கு தொங்க ஆரம்பிச்சது. ஏன் அப்படி? ஆனா இன்னைக்கு தொங்காது. ஏன்? நான் வந்திருக்கிற தொங்க விட்டுருவேன். நீங்க தொங்க விடுவீங்க? தொங்க விடவே மாட்டேன். பூரா நிப்பாட்டி ஆகணும். காலையில ஊர்ல எப்படி சொல்லுங்க, பாப்புன்னு வாக்காளி பிச்சுட்டாண்டா. நான் தானே இங்க நாடகத்துக்கு வந்திருக்கேன். ஏன் எங்க அக்காளையும் சேர்த்து கட்டுறேன்? அப்படி இல்ல, அது உண்மை. நல்லா இருந்துச்சுன்னா இப்படி சொல்லுவாங்க. நான் நல்ல விதமா பேசுறேன்னா 4 பேர் ஒண்ணு வேணாம். இப்ப நம்ம ஊர்ல கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டத்தை பார்த்தோம்னா எனக்கு பரபரப்பு வந்து ஒரு பரபரப்புல நல்லா பாக்குறாங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது 4 வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறதுக்கு ஆம்பளை வர சொல்லுவாங்க. மக்காளி பப்புனு பிடிச்சுட்டாண்டா, அம்மா அப்படின்ற நாடகத்தை கொளுத்திட்டாண்டா, பப்புனு பிடிச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க வந்துட்டு எங்க அக்காலையும் சேர்த்து கட்டி கொடுக்குற மாதிரி. சரி நல்லாத்தே விரும்புறாங்க அப்படி 4 வார்த்தை அதிகமா பேசினேன்னு வச்சுக்கவே என்னை நம்பி உட்கார்ந்துருக்க ஆத்தா மறுபூரா எந்திரிச்சு அவனதே பாய் மட்டும்தான் பெட்ஷீட்ல எடுத்துக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம இந்த மந்தைக்கு அங்கிட்டு போகும்போது பேசிக்கிட்டே போவாங்க. என்ன பேசுவாங்க? பப்பனு காட்டு முகரி துணியை பிடிச்சி நாடாட்ட கேட்டே விடாது. இந்த பப்பனு இவெல்லாம் ஒரு கோமா இது எங்கன எடுத்து குடிக்காத எனக்கு தெரியும். விளங்காதவன் அக்கா தங்கச்சோட பிறந்தாங்க காலையில வரட்டு தாண்டா பிடிக்க அவன் முகரில தானியை கட்டி பிடிச்சி அடிக்கணும் அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு போயிடுவாங்க. பெண்கள் அப்படி பேசுவாங்க மாப்பிள்ள. நல்லா இருந்துச்சுன்னா ஆண்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க? அந்த அப்படிதான் எப்படி அப்படி முதல்ல சொன்ன. ஆமா அப்படி சொல்லுவாங்க. ஆமா நல்லா இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் கிடக்காட்டா அவன் ஒரு பப்புன்னு நோக்கம். ஆகினால அப்படி சொல்லாமல நடத்துக்கிறேன். ஆகினால வந்தவருக்கு வரவேற்பு எப்படி சொல்றது தெரியுமா? ஒரு விட்டு ஒரு வந்து
ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் துணை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் முடிகண்டம் கிராமத்தில் ஆண்டுபார்க்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கோவில், ஸ்ரீ சுந்தரவள்ளி அம்மன், ஸ்ரீ கருப்பண சுவாமி, ஸ்ரீ மந்தக்கரும்பு சுவாமி ஆகிய தெய்வங்களின் மண்டல பூஜை விழா முன்னிட்டு இவர்கள் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு சிங்கார கலையரங்கில் மரியாதைக்குரிய அன்புள்ளவர்கள் சிவகங்கை தாலுகாத்திலே காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய அன்புள்ளம் முடிகண்டம் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் இவர்களது தலைமையிலும் மரியாதைக்குரிய அன்புள்ளம் முடிகண்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருவாளர் திரு கே சத்தியமூர்த்தி அன்பு ஐயா அவர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதிபரிசாக நடைபெற்ற இதில் பங்கேற்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்வதற்கெனவே என்ன சந்த இடமெல்லாம் தனக்கு தன்னை வெற்றி சொல்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு அம்மா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமான அன்பு அம்மா திருப்போணம் அருகேயுள்ள கீழே ராங்கியத்தை சேர்ந்த டி ஜெயபாண்டி அவர்கள் இவர்கள் மேடையில் வேடன் வேடன் விருத்தனாக ஒருங்கிணைத்துக் கொள்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக குயிலித்து கோயில வாணி உங்கள் என்பவர் காத்திருக்க அன்பில் பாசமரியாக்குரிய எனது பாசமக அன்பு சகோதரி மதுரை மாநகரை சேர்ந்த எம்பஸ்கே கலை மகள் அவர்கள் வள்ளியடிக்க காத்து கொண்டினார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி வசத்திற்கும் மடல பாடி உங்களுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடகான பேரரசு எனது அன்பு தம்பி திருப்பத்தூர் அருகே செம்மணிப்பட்டியை சேர்ந்த எஸ் ஜெயபாண்டி அவர்கள் காணப்பிரியன் கழகப்பிரியன் நாடகத்தை தொடங்கினார். அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிருந்து பக்கமடை செய்வதை அன்பில் மருத்துவமரியாதைக்குரிய பாசமரியாதை அன்பு வாத்தியார் திரியழக மாநகரை சேர்ந்த மாணவர்கள் மாமாவுடைய தம்பியாகிய கல்யாண சுந்தர மாமா அவர்களின் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. வந்த பப்புனா அதே பப்பு தானே? ஆமா, ஒரு செகண்ட்ல எப்படி ஆடையாகும்? அப்படித்தான் ஒரு பேருக்கு நிறைய இருக்கு, இப்படி எப்படியே மாத்திக்கிட்டே இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். வாத்தியாரு அருமையா வாசிச்சிருக்காரு. உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேனு. நாடக உலகத்துல செல்ல பிள்ளைய மாமன். அருமையான பாடல் வாசிப்பு. எல்லா பெட்டிக்காரர்களும் பெட்டிக்கார பேர் சொன்னோன்னா வாய்னால பாடுவாங்க. இந்த மாதிரி வாசிக்கணும்ல, ரொம்ப சந்தோஷம். எனக்காக ஒரு பாடல், நடுத்தரமான ஒரு பாடல் வாசிக்கோமா. நடுத்தரமான பாடல். இப்ப மட்டும் உங்களுக்கு காது கேட்காத வாசிக்கோமா.
கட்டையில அடே அதுவே கூவுற சேவல அந்த மாதிரி தான்டா. சரி அப்படிதான் சரி. அதற்கு அடுத்தபடியாக கோடியுடைய விருதங்கத்தில் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முன்னாள் தலைவரான அரசு ஊழியத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணிய சிதிபுள்ளி பாசமிகு அன்பு மாப்பிள்ளை ஆமா ஏனாதியை சேர்ந்த அஞ்சு நாட்டு சேகர் பாசத்துக்குரிய அன்பு மத்தான் ஏனாதியை சேர்ந்த என்ன ஜெயராஜ் அவர்கள் விருதங்கம் அன்பலை அருமையான வாத்தி வயசு சின்ன வயசு அதனால இந்த சுறுசுறுப்பு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பலவாத்தி புகழ் 4 மாசம் பாசமிகு எனது அன்பு மற்றத்தை பில்டப் தானே பண்ணாதேன்னு சட்டையை தூக்குறது ஏற்கிறது பண்ணாதேன்னு சொல்றேன். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. ஒரு வாரமா அதே அப்பா வேலை அதிகம். பலவாத்தி புகழ் 4 மாசம் பாசமிகு எனது அன்பு மத்தான் அழகர் கோவில் அருகமில்லை மீனாட்சி பள்ளி சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்களின் ஆழ்விடை சுவைப்பார். வாஜிப்பா வாஜி வெளியே மூஞ்சி அங்கிட்டு இல்ல நீ வாசிக்கிற வாசிப்பா அப்படி இழுத்து கிடக்கு. உனக்கு என்ன கிடக்கு எப்பா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, மிருதங்கம் பேர் சொல்லும் பொழுது கையினால தான் வாசிக்கணும். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் ஒன்று பேரை சொன்னா கையில தான் வாசிக்கணும், முறைப்படி கையில தான் வாசிக்கணும். ஆனா இப்போ உள்ள கால ட்ரெண்ட் என்ன தெரியுமா? குச்சி எடுத்துக்கிட்டு ரப்பு ரப்புன்னு அடித்தாதான் நீ ஊர்ல பேர் வாங்க முடியும். எங்க நீ விடிய விடிய எங்க கையில வாசி, யாராவது ஒருத்த கை தட்டாளான்னு பாப்பான். ஆமா நான் என்ன சொல்றேன், குச்சி எடுத்துக்கிட்டு பாட்டி உனக்கு எத்தனை பேர் கை தட்டான் நான்
பலவாத்தி புகழ் 6 மாசம் பாசமுக அன்பு மச்சான் அழகுருவில் அருகாமையில் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்கள் ஆளுநர் சுவைப்பார். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஆணவத்துல சொல்லல, ஆல்ரவுண்ட்ல உட்காந்து சும்மா வாய் பேசினா பத்தாது. எந்த அளவுக்கு வாய் பேசுறோமோ அந்த அளவுக்கு வாய்ச்சிட்டு வாய் பேசணும். மச்சான் நீ வாய்ச்சது சரிங்க. இப்ப வந்து நீங்க வாய்ச்சிங்க, கை கட்டுறதுக்கு காரணம் முதல்ல யாரு தெரியுமா? எங்க அவர் தானே. முதல்ல இந்த மைக் செட்டுங்க தோற கிராமமே சேர்ந்து கை தட்டுங்க. மைக் செட் சிறப்பு சிறந்த முறையில் இங்கு அருமையான அன்பு உள்ளத்துக்கு இந்த நாடக கலைப்புல் சாப்பாக நன்றி நல்ல உனக்கு அப்படி சிரித்த முகத்தோடு இருக்கணும்.
ஒளிபரிக்க சூப்பர். ஆமா. காலையில 50 பேர் சரக்கு அடிக்கும். சரக்கு அடிக்கிறமா ஆட பயில குமார் நினைக்கிறதா குமார் அருமையான ஒளிபரிக்கு. முதல்ல என் அப்பாவுக்கு பேர் வருதா இல்லையா, குமார் அப்பாவுக்கு பேர் வருதா இல்லையா, முதல்ல ஆபரேட்டருக்கு தான் இந்த பேரு. அவர் சரியா இருந்தா அவர் பேர் வாங்க முடியும். அருமையான ஆபரேட்டர் வச்சிருக்க ரொம்ப சந்தோஷம். மிக சிறந்த முறையில் இங்கே அதற்கு அடுத்தபடியாக இங்கே எங்களுக்கு தாயின் தன்னுடைய பாசத்துக்குரிய அன்பு மாமா ஆமா சொல்லிக் கொடுத்த மருந்து அவர்கள் இல்லடா சிரிக்கலையா மாமான்னு சொன்னோட நீங்க ஏதாவது ஒரு மாதிரி எப்படி இருக்கு எம்பிக்கை மருந்து அவர்கள் சரி நான் கால பொழுது அடிப்பாங்க மயக்கு வேற நல்லா போட்டுட்டா கொண்டு அவசரமா விழுகிறா. அதற்கு கஷ்டப்படியாக சிறந்த முறையில் இவருக்கு வெளியில் அருமையான மொழியின் உழைப்பு அன்புள்ள அருமையான மொழிவரைக்கு மொழிகண்ட மாநிலத்தை சேர்ந்த அன்பு முருகன் நாடிய உரிமையாளர் அன்புள்ள குமார் 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 அன்பு மிக சிறந்த முறையில் அருமையான ஒளியின் வெளிப்பு அன்புள்ள அருமையான முடிகண்ட மாநிலத்தை சேர்ந்த அன்பு முருகன் நாடிய உரிமையாளர் அன்பு அப்பா எஸ் குமார் அப்பா அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடுகளின் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள். சிறந்த முறையில் சித்தப்பா நல்லா தானே சொல்றேன், கொஞ்சம் சிரிக்கலாமே. மைசெட் நல்லா இல்லைன்னு என்ன பப்புனுக்காரே என்ன நம்மளை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றான். நல்லா சிரிக்கிறது எனக்கு என்ன ஒரு அதிசயம்னா தமிழ்நாட்டிலேயே பப்புனுக்கார இன்னைக்கு தாண்டா ஒரு ஆளை அப்பான்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா வாழ்க்கையில மச்சான் மாமா டே விடுறா ஏண்டா வயசானா இருந்தவங்க அப்பான்ற அப்படி கிடையாதுடா. எங்க அப்பா சாணல எங்க அப்பா மாதிரியே இருக்காரு, அதனால அப்பா வேற. அப்ப என்ன அண்ணன் மீன் உங்களுக்கு கண்டிப்பா சிறந்த முறையில் அறிவாளர் எடுத்துக் கொடுக்க அன்புள்ள அன்பு முருகன். ஏன்னா இப்ப மச்சான் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கிறேன். இப்ப நம்ம மைசெட்டு வெளியூர்ல போய் மைசெட்டு போட்டு அங்க பேரு நல்லா இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை, அங்க போறது வரை எதுவும் தெரியாது, ஒண்ணும் சொல்றது தெரியாது. உள்ளூர்ல மைசெட்டு போட்டு நம்ம குறை சொல்லி விட்டா காலையில ஊருக்குள்ள போச்சு என்னப்பா நாடகத்தை கட்டுப்பட மைசெட்டு ஒழுங்கா போடுறது அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. அவர் பயத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு பத்தியில முதல்ல அந்த மரியாதை தொழில் பயம் தொழில் பக்குவம் அருமை ரொம்ப சந்தோஷம். அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடிய பொதுமக்கள் அனைவரை அன்புடன் அழைக்கிற இப்படிக்கு முடிகட்டம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் முடிகட்டம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள். நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் பாசத்துக்குரிய அன்புள்ள ஏனாதி தோழன் அன்புள்ள எம்பி முருகன் அண்ணா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். பள்ளி தமிழ் நாடகம் அரித்ததமணி தூக்குதிக்கு பவள கொடி சத்தியமன் சாபத்திரி முத்தாரமன் கருப்பசாமி வீரபாண்டிய கட்டமும் மகமாயி இப்படி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகை கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் இப்பதான் பப்புனுக்காரனை செருத்து அடிக்க போறேன். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நோட்டீஸ வச்சு நான் பேசிக்கிட்டு கிடக்கிறேன், திக்காம திணங்காம நீ ஏன்டா இப்ப செருப்பு கிடைக்கிறேன். அண்ணே இவ்வளவு நேரம் பேசும்போது நான் கூட பேசுவேனா? பேசல. இப்ப நீ தப்பா பேசணும் அந்த மாதிரி கொதிக்கிறேன். நான் தப்பா பேசுறேன் முடிகின்றதுல யாரா என்னடா தப்பா பேசுறேன்? நாடக அமைப்பாளர் எப்படி சொன்ன சொல்றேன். என்னடா உன் பிரச்சனை சொல்லி ஏனாதியை சேர்ந்த அன்புடன் ஏனாதி தோழன் எம்பி முருகன் அண்ணாவிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த தகுதியான பண்ற குறைந்த செலவுனா என்ன 250 ரூபாய் இல்லையா? இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க முத்ராஜ் தூக்கி போட்டு புத்ராஜ் ஆகி போடுவேன். நல்லா வெயிட்டா சொல்றேன். நீ பிரச்சனை வெயிட்டா சொல்லணும். உனக்கு மட்டும் நாடகத்தை அமைத்து கொடுத்த என்னது உனக்கு மட்டும் 5000 ஓபா 5000 புருஷன் காசு சும்மா வருமா? என்னடா புருஷனுங்கிற நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் ஏனாதி தோழர் அன்பு சகோதரர் எம்பி முருகன் அண்ணாவிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொடுத்து சிறந்த
முறையில் 2 லட்சம் ரூபாய்க்கு அமைச்சு தருவார். ஏப்பா அடுத்து இங்க முடிவெட்டத்துல நாடகம் பேசுறதா இல்ல அவர் வீட்டுல தூங்குறதா? அப்ப நாங்களாம் சும்மா இருக்கோம். நான் இப்ப பேச கேட்காது நல்லா இருப்பிய. ஒரு பப்புன்னு சொல்ற வசனமே அப்படிதான் சொல்லணும். சிறந்த முறையில் குறைந்த செல்வியும் சொல்லணும். பேச கேட்டா நடுத்தரவுல தெரியுது எல்லாரும் பேசியாதான். சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. நல்லா இதை திங்க திணிய யார் வீட்டுல சாப்பிட்டோம்னு தெரியுமா உனக்கு? நாங்கெல்லாம் எங்க அக்கா தானே கேட்க எங்க எங்க அக்கா வந்துட்டான்னு தெரியலையே. அப்பா அதாவது இந்த உபசரிப்பு நீங்க எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டிய மச்சான். நான் வந்து ஒரு பையன் நிறைய எங்க அக்கா எனக்கு டிஃபன்ல பஞ்ச ஒரு சார் சேர்த்து கொடுத்துருக்கு. அவுத்து பார்த்தாலே வேற என்னென்ன இருக்குன்னு தெரியல. அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான முடிகட்ட கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமையல் செய்த பாசத்துக்குரிய அன்பு சகோதரி என்ற உயிரின் மேலான பாசத்துக்குரிய அன்பு சகோதரி ஜானகி அக்கா அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். அடிப்பியாடா அடிடா அடிடா கிழிச்சு வச்சா நான பயிர விடிய விடிய எதிர. ஓ கடவுளே. ஆடல் கலைஞர் அப்படிங்க சுந்தரி நாட்டிய நாடகை நடன சிங்காரி நடன உயாரி என்ற அன்பு அத்தாச்சி மணப்பாறை சேர்ந்த ஸ்ரீ சத்யபிரியா அவர்கள் தான். சத்யபிரியா பட்டிக்கிளியோ பெட்டிக்காருக்கு பொதப்பதன்னு இறங்குது. இது அவருது பெண்ணுனா பேய் இறங்கும்லையா உங்களுக்கு வர்ணிக்கணும்ல. உனக்கு என்ன இறக்கணுமா? உள்ள ஒண்ணு வேணா நீ பிச்சிரியா? இல்ல கிராமத்துல யாருக்கு அட்வான்ஸ் போட்டிருக்கு நான் கேக்குறேன். விடியில வர யாருக்கு அட்வான்ஸ்? நீ பப்பலா நான் பப்பலாடா? நான் தான்டா பப்பல நான பையல. மரியாதை பேர் உனக்கு என்ன தெரியும்? நீ இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. நான் கேக்குறேன் உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? ஆளூர் வாசிக்கிற நாயி ஓரத்துல உட்காந்துக்கிட்டு தூணு ஓரத்துல நொட்டு நொட்டுன்னு விடிய விடிய தட்டிக்கிட்டு எங்க அப்பா ஒரு பப்புனுன்றத மறந்துட்டு பேசுறேன். அப்படியா? ஆமா. உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். என்கிட்ட பேசி ஜெயிச்சியா நீ? என்ன பேசுவ நீ? நீ என்ன பேசுவ? ஏன்னா எனக்கு நீ என்கிட்ட பேசுறதுக்குன்னு 5 ஜீவன் உள்ள கிடக்குடா. நான் கேட்டதுக்கு போது நான் பதில் சொல்ல முடியுமா? என்ன கேட்க போற கேள்றா? நான் எதுக்கு அவங்க பேசினா பேசுவேன். நான் குண்டா பேசுவேன். பேசியா? பேசுவேன். இன்னைக்கு மேடையில அசிங்கப்பட போறேன். பேசுறேன். உன்னால பேச முடியாது. என்ன பேச போற நீ? பேசு. நான் இருக்குமே இல்லைன்னு சொல்லுவேன். நான் உண்மை. உண்மைனா வந்து பொய்ன்னு சொல்லுவேன். நான் பள்ளம்பே மேடும்பே. நான் அண்ணம்பே தம்பிம்பே. நான் அம்மாம்பே. நான் அப்பாம்பே. நான் ஆம்பே. நான் ஊன்னு சொல்லுங்க. ஊர்ல கூட விளக்க மாத்தாடி நான் வாங்கி வீட்டுக்கு போச்சுக்க. இதாண்டி பிளானு. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் சின்ன பையன் அப்படிதான் பேசுவோம். கோச்சுக்காது. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருந்தாலும் கீழப்புங்குடி மேலப்புங்குடி பக்கம் இருக்கக்கூடிய திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பப்பன் இந்த வேலையும் கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு மாதிரி பணிவுடன் வேணும் கேட்டு அப்படி சூப்பர்ரா. இங்க நம்ம பெட்டிக்கார வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத எல்லா பெட்டிக்காரர்களும் பப்புன்னு பேரை சொல்லும் போதே வேர்க்கிறத தொடக்கிறது, அங்கங்க தொடக்கிறது, டீ குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, பெட்டிய தொடக்கிறது. செல்லுல செக்ஸ் படம் பாக்குற பாருங்க. தண்ணி குடிச்சார பத்தியா கொஞ்ச நேரம் பிரச்சனை வச்சு பெட்டியை தொடப்பாரு. உட்கார்றா என் பேரை சொல்லியிருக்கா பக்கத்து ஊருக்காரன் நல்லா இருப்பேன்.
இல்ல உன் பேரை யாரு கேட்டா? என்ன அஞ்சூர் நாட்டு சேகரன் ஏனாதியை சேர்ந்தா என்ன ஜெயராஜ் உன் வாத்தியார் முதல்ல சொல்லியிருக்கேன். நான் சொல்ல சொல்றேன். ஏன் கடமை நான் சொல்லணும்டா. பண வாழ்வில் மகிழ்ந்து ஆமாப்ல ஓகேங்களா? பாவியலா பாட்டு பாடுவீங்களா இல்ல வேணாமா? ரசம் தண்ணியா இருக்கு சொல்லுங்க. ரசம் தண்ணியா தான் இருக்கு. அப்புறம் என்ன வெள்ளை புடுங்குறா எங்க அக்கா தாண்டி கேட்க சோத்துல விஷத்தை வைக்காம சும்மா எங்க அனுப்புன பாதியலா போய் பாட்டு பாடுங்க வச்சாரே முத அந்த மேடைக்கு வந்திருக்கீங்க. நல்லா இருப்பீங்க. சரி சரிங்க பாடுங்க பாடுங்க. சரி சரி பாடுங்க பூஜை ஆத்துறாம பாடுங்க உடச்சுதானே பாடுங்க வச்சாரு. என்ன மாப்பிள்ள என்ன விடத்த உனக்கு? ஒரு வரியில நல்லா பெருமையா வாழ்த்து இந்த மேடையில பெருமையா பாடுங்க. ஆமா அவங்கள வந்து இந்த சிவகங்கை பைபாஸ் தான் ஏற்றிட்டு வந்தேன். ஆமா அதைத்தான் நானும் சொன்னேன். அதான் பாடுங்க சிவகங்கை பைபாஸா பாடுறீங்களா இல்ல போவாயா? நல்லா இருக்கு பாடுங்கயா. ஓ அப்படி வர்றீங்களா? சரி 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 பாடு. ஆமா என்னைக்கு பாடணும்? இன்னைக்குதான் பாடுங்க. ஓ ஏன்டா பாடுங்க வச்சாரு. மாப்பிள்ள பழைய பாட்டா புது பாட்டா? மாப்பிள்ள பழைய பாட்டு பாடு. ஜோடி பாட்டா சிங்கிள் பாட்டா? ஜோடி பாட்டு பாடு. சரிப்பா புரிஞ்சிருப்பா. ஏன் அடிக்கவா புத்தகம் வச்சிருப்பா. சரி அப்பா ஏப்பா எரிக்கிறதா போய்க்கிறத மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சு ஓடி போயிடுவாங்க. இப்ப எதுக்கு என்ன ஆட்சி பண்ணீங்க தேவையில்லாம? இப்ப யாரு என்ன ஆட்சி? அதானே நான் எப்ப ஆகிக்கணும்? ஆமா அப்பல பழக்க வழக்க வேற தொழில் வேற இல்லையா? ஆளுங்க நான் வேறா யாரு? யாரு? என் சொந்த மச்சுனடா. மச்சனோட கைய கொண்டு அங்கே வைக்கிறதா? எப்படி நீ மச்சுன வேணும்? எப்படி நான் யாரு? உன் பொண்டாட்டிக்க அண்ணன் சொல்லு. ஒரு பழக்க வழக்கமே வச்சுக்க கூடாது. என்னைக்கே முண்டாட்டி கும்பாஜியம் பண்ணியா தெரியல. அப்பல துபாய்க்கு ஆல்ரவுண்ட் குச்சி வாங்க போயிருந்தேன். ஏப்ப இங்க முடிவெண்டத்துல எல்லாம் குச்சி இல்லையா? ஸ்பெஷல் கருவகாடுக்கு போனா ஏன்னா நான் கேட்கிறேன் அழகுமலை மலையில இல்லாத குச்சியாடா? அந்த டயத்துல உன் பேர் ஞாபகம் வந்துச்சு. உன் பேரை சொன்ன பெட்டிக்காரருக்கு பாடுறாங்கல்ல, இத முடிட்டா முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உனக்கா ஒரு இசைக்கருவி வாங்கிட்டு போய். எனக்காகவா? இங்க துபாயில போய் தமிழ்நாட்டுல எந்த பக்கம் காய்ச்ச மாட்டேன். அந்த இசைக்கருவி எவ்வளவு வைப்பா? 28,500. 28,500. அடே காசு 10 சேராஜ் போன் பண்ணேன். 10,000 சேர்த்து போட்டுட்டேன்ல. 10,000 என்ன மச்சான் உன் பேர் சொல்லையில உனக்கு மட்டும் நீ வாங்கிட்டேன். எந்த பப்பனுக்கும் இல்ல. யாருக்கும் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஓஹோ முத்துராஜான் கொக்கா இருக்கு. என்னடா கொக்கா கோட்டான்னு வச்சுற? கொக்கா நீ பெரிய ஆளு. சரி. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அந்த இசைக்கருவி வாழ்க்கையில நீ அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணுவேன். சரி காத்திரா கணக்குது. கம்மியை வாங்குறதுக்கு 28,500 ரூபாய் அந்த கம்பி. இது வந்து இசைக்கருவியா? என்னடா ஆமா ஓமானு பாலம் கட்டுற இடத்துல கிடந்த கம்பியை தூக்கி அந்த கத்தடிச்சு தைசா வளைச்சு வச்சு நான் இந்த கம்பி எடுக்க போனேன். நீ எதுக்கு போன? நாசமத்து போறவன ஏன்டா கீழே போட்டா? கிடக்க இங்க அங்க இருக்கிறாங்க நொட்டு சாப்பிடி. அந்த கடைக்காரர் சொல்லித்தாண்டா விட்டாரு. என்ன சொன்ன? தயவு செய்து தம்பி இந்த வாசிக்கிறாலும் சரி கீழே போட்டா ஏன்டா போட்டல. அப்புறம் தானே தெரியுது என்ன இதை எவன் கீழே போடுறான்னு அவன் மாமியா வச்சிருப்பான். நம்மள எடுத்தா அக்கா தான் நிக்க வச்சிருப்பான். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாடா. ஊரு சிரிக்கிற ஒரு மாதிரியா தப்பா பேசுவாடா. மாமியா
பேசுறதுக்கு நேரம் கிடையாது மச்சான். பொம்பளை பிள்ளை வெளியில வர சொல்லுவான். நான் பேசுனா நிறைய டைம் ஓடிக்கிட்டே இருக்கேன். பொம்பளை பிள்ளை வேலை எடுத்து எவ்வளவு தான் என்ன மச்சான்? வாங்க வாங்க உங்க பாதம் மட்டும் வலிக்கிறேன். இப்படி பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள், அடிமகள் கை பொருளே உன்னை கவனிக்கிறாரில்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை நீட்டவும் இல்லையோ. பொய்கை நதியே புள்ளி வீதவா இந்த கதையை ஏற்றில்லாதது கதைதான், யாரும் சொல்லாதது நம்மில்தான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி இருந்து வள்ளுவர் கண்டுக்கு தாயாரும் பார்த்ததில்லை, தன்னையும் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்ட தம்பி பாட்டு மாறிவதில்லை. தாராக படித்து வந்தால் தங்கை நீக்க மணந்த தம்பி, தாராக படித்து வந்தால் தங்கை நீக்க மணந்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை